ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி குரு பகவானின் ஆட்சி வீடு, அயன சயன போகஸ்தானம், 12ஆம் இடம், காலபுருஷ சக்கரத்தின் அயனஸ்தானம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், ரேவதியில் 4 பாதம் அடங்கிய தொகுப்பு ராசி மண்டலம். பூரட்டாதி நட்சத்திர நாயகன் குரு பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு 6 குடைவன் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 1-10 குடைவன் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் சூரிய நட்சத்திரத்தில் குரு போகிறது ஒரு ஆன்மீக பற்று இருக்கும். சிவநாமத்தை சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிவநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல தைரியம் பிறக்கும். மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. தொழில் விருத்தி அடையும். சரியா? தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது, அபிவிருத்தி இருக்கும். சிவநாமத்தை சொல்லணும். சிவனாலயத்துக்கு போகணும். ஏன்னா குரு கார்த்திகை நட்சத்திரம், சூரிய நட்சத்திரத்தில் போகிறது சிவராஜ யோகம். சாரம் கொடுத்த சூரியனும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 16/7/2024 வரைக்கும், அதாவது ஆணி மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு. அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ராசிக்கு 6 குடையவன். அவர் குருவுக்கு சாரம் கொடுத்துருக்கிறதுனால, ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்துருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சிவநாமத்தை சொல்லுங்கள். குறிப்பாக 2 பிரிவினர்கள் மீனராசியில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதுபோக தொழில் பண்ணுறவர்கள் அட் ப்ரெசென்ட் சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழமை போங்க. திங்கக்கிழமை திங்கள் உரையில் போங்க. காலையில் 6 to 7, இல்லைன்னா 8 to 9. இந்த வீடியோ இன்றைக்கி இரவு உங்களுக்கு வரும். நாளைக்கு திங்கக்கிழமை தான், 24/6/2024 திங்கக்கிழமை இரவு 8 to 9 சிவனாலயத்தில் போய் சிவபெருமானை கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திரன் நாளைக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு போகிறாரு. நாளைக்கு மகர ராசியில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வருது. நல்ல அமைப்பு தான். 5 குடைவன் 14ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தையே பார்க்குறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தையே பார்க்குறாரு. லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். குரு பார்வைக்கு வராரு. குருச்சந்திர யோகம், அருமையான அமைப்பு. சரியா? அடுத்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கைகூடும். தொட்ட காரியம் தொடங்கும். தகப்பன் வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கனால தாயாரோட அன்பு இருக்கும். உடன்பிறந்த சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய்மார்களோட ஆதரவும் இருக்கும். இப்படி அளப்பரிய பலன்களை சந்திரன் கொடுக்குறாருங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்தாலுமே சூரியகாந்திரத்துக்கு இருப்பார். ஸோ ராசியை நோக்கி வர்றது நல்ல அமைப்பு தான். ரேவதி நட்சத்திரம் 30ஆம் தேதி வரைக்கும் சூரியகாந்திரத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ரைட் நேயர்களே, ராசியை சுற்றி உள்ள நிலைமையை சொல்லியிருக்கிறேன். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. இன்றைக்கி 23ஆம் தேதி புதன் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. உங்கள் ராசிக்கு 4-7 குடைவன். நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் விஷயத்திலும் நல்ல ஒரு இடத்தை காண்பீர்கள். அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆகாதவர் தான். 3-8 குடைவர் 26ஆம் தேதி அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. சுக்கிரன் அடுத்து 4-5ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு தான். சரியா? சொந்த பந்தத்தாளர் ஏற்றம் இருக்கும். செல்வாக்கு இருக்கும். ஒரு ஏற்றம் இருக்கும். அவர் 11ஆம் இடத்தை சம்மந்தப்படுறதுனால பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மீனராசி பெண்களுக்கு அடுத்த வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இந்த அமைப்பில் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்களை அடுத்து வருகின்ற ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, கூடுதலாக பேசாதீங்க. அதுபோக செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் சில பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் தாப்பனுக்கும் மகனுக்கும் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில் சில பிரச்சனை இருக்கும். அதை அனுசரித்து போங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. இரவு நேர பயணத்தை தவறுங்க. லாங்காக போகும்போது வண்டிக்கு டிரைவர் போட்டுக்கோங்க. சரியாக? இண்டிபெண்ட்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போகாதீங்க. செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலுமே செவ்வாயோட பார்வை கடுபார்வை தான். அடுத்து 7ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 7க்கு மேலே ஒரு 3ஆம் இடத்துக்கு போய்ட்டு அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு. குருவோட சேர்ந்து குருமங்கள யோகம். அங்கிட்டு ஒரு 45 நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து அங்கிட்டு ஒரு 45 நாளைக்கு அருமையான அமைப்பாக இருக்குது. குடும்பத்திலையும் சரி, நீங்கள் தொடர காரியத்திலும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். பாக்கியம் கைகூடும். அதிர்ஷ்டம் கைகூடும். யோகமாக இருக்கும். சரியா? குருமங்கள யோகம் அருமையாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 1-10 கூடையும் கூட 2-9 கூடைவன் தர்மகரமாதிபதி யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. கோடீஸ்வர யோகம் 7ஆம் தேதிக்கு மேலே கை கொடுக்குது. ஸோ இப்படி சொல்லப்பட்ட அமைப்புகள்லாம் மீனராசியை சுற்றி நடக்குது. கவனமாக இருங்க. சனி பகவான் வக்கரத்தை பற்றி போட்டிருக்கிறேன். வக்கர பயிற்சி அது நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். வக்கரன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது வக்கர பயிற்சி தான். ஆனால் வக்கரம்னு டைட்டில் போட்டிருக்கிறேன். ராசி விட்டு ராசி மாறினா தான் வக்கர பயிற்சி. ஆனால் அவர் ராசிக்குள்ளே தான் நட்சத்திர மாற்றம் தான் மாறுறாரு.
வக்கரம்னு போட்டிருக்கிறேன். வக்கரம் நல்லா தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை நோக்கி போகிறது ஓரவைக்கு நல்லா தான். அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். ஏன்னா சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அவருடைய ஆளுமையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. 2030 வரைக்கும் மீனராசி சனி பகவானோட ஆளுமையில் தான் இருக்குது. அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன். அதாவது மீனராசி நேயர்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அது சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப எதிரிகள் இருக்காங்க சார், கடன் தொல்லை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதிர்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னென்னா, பொதுவாகவே மீனராசி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மீனராசிக்காரர்கள் தங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. தனக்கு என்ன ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகும்னு சாதாரண தங்களை பற்றி நினைப்பாங்க. அதுபோல் எல்லா நேரத்துலையும் தான் பேச்சு எடுபடும்னு நினைப்பாங்க. நம்ம வார்த்தை மேலோங்கி இருக்கணும், நம்ம சொல்கிற வார்த்தையை மொத்தம் கேட்கணும், நம்ம வார்த்தை டாமினேட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது முடியலைன்னா ஒன்று முடங்கி உட்காந்துருவாங்க, இல்லைன்னா மூலையில் உட்காந்துட்டு மூக்கு சிந்திட்டு இருப்பாங்க, அழுது வடிவாங்க, அடிக்கிற உணர்ச்சி வசப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, தனிமைப்பட்டுக்குருவாங்க. இந்த அமைப்பெல்லாம் மீனராசிக்கு இருக்குது. இல்லைன்னா ஏமாற்றம் அடைவாங்க. சில பேருக்கு இந்த விரக்தி கோபமாக கூட மாறிடும். சரியா? அதனால் எதிரிகள் நிறையா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் நிறையா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களை கோபத்தாபப்படுத்துவாங்க. சரியா? நீங்கள் நல்லா பேசினாலுமே, அவங்ககிட்ட இணக்கமாக பேசினாலுமே உங்களுக்கு எப்படா தொந்தரவு செய்யலாம்னு உங்களை சுற்றியே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. அதுபோல் இந்த 7.5 சனி காலகட்டத்திலையும் சரி, ராசிக்கு 2 பக்கத்திலும் பாவகிரகங்கள் இருக்குது. 12 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள், ராசிலையும் பாவகிரகம் இருக்குது. ராகு வேற ஜூலை 8ஆம் தேதி சனி பகவான் சாரை எடுக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்காது. சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வராரு. அதில் ஒரு 8 மாதம் இருப்பார். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ராகுவை பற்றி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும். நான் இந்த வீடியோவை ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக தான் பேசுகிறேன். எதிர்ப்பு, எதிரிகள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற தடைகள், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ராகுவை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு வரி சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். ராகு ஜூலை 8ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. கவனமாக இருக்கணும். சரியா? ராசியை சுற்றி 2 பக்கமும் பாவகிரகங்கள் இருக்குது. ராகுவும் நட்சத்திர சாரம் மாறாரு. 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மாறி போயிடுவார். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே சீர்தூக்கி பார்த்து தான் செய்யணும். ஓகே, நீங்கள் குடும்பத்தில் நல்லா பேசினாலுமே உங்களுக்கு நேரடியாக யாரும் உங்கள்கிட்ட மோதாமல் இருந்தாலும் மறைமுகமாக மோதுவாங்க. சரியா? மறைமுகமான எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கும். அது ஒரு பெரிய வழியை கொடுக்கும். உங்களோட அபரிவிதமான அறிவை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்க ஆக்கப்பூர்வமான அறிவை மற்றவங்க பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு எடுபடாது. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் உடன் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, சில காரியங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நினைப்பீங்க. சில விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக நினைப்பீங்க, அறிவுபூர்வமாக நினைப்பீங்க. அது அப்படி நடக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்நேரம் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, விமர்சிக்கப்படுவீங்க. சரியா? அப்படி இருக்கும்போது அப்படி சம்மந்தப்பட்டவங்களை எதிரியாக நினைப்பீங்க. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறோம், நினைக்கிறோம், நம்ம பேச்சுக்கு செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாது, மெல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது. அப்படின்னா என்ன? அதை உங்களால் போட்டு செமிக்கவும் முடியாது, வெளியே சொல்லி அதை ஆக வைக்கவும் முடியாது. உங்கள் சொல்லு அம்பலத்துக்கு வராது. ஏன்னா 2ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு. விரயம்தான். சரியா? கவனமாக இருக்கணும். சரி சார், இதுலேருந்து எப்படி தான் சார் வெளியே வர? எனக்கு எதிரிகள் இருக்காங்க. எங்கே போனாலும் எவனாச்சும் 2 பேர் முளைச்சிடுறானுங்க. எதிர்ப்பு இருக்குது, தடை இருக்குது, காரிய தடை இருக்குது. எங்கே போனாலும் முட்டுக்கட்டை இருக்க தான் செய்யுது. என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு சில வழிகளை சொல்கிறேன். சரியா? வழிகளை தான் ரொம்ப முக்கியம். வழிகளில் நம்ம கரெக்டாக இருக்கணும். என்ன தான் திறமைகள் இருந்தாலுமே செயல் வடிவம் கொடுக்கணும். வழிகளில் செலுப்பியாக நமக்கு உள்ள வழிகளில் நம்ம சிறப்பாக செயல்படணும். வழிமுறைகளை பின்பற்றணும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல இடத்த காட்டும். வழி நல்லபடியாக இருந்தால் தான் செல்கிற இடம் சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மீன ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நான் வழிபடுற கடவுளை சொல்கிறேன். அந்த கடவுளை வழிபடுங்க, உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளை கும்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும், காரிய தடைகள்லாம் விளைகிறோம், எதிர்ப்புகள்லாம் குறையும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். கன்னி பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதுபோல் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சகோதர மனப்பான்மையில் உள்ளவங்களுக்கு நல்ல உதவி பண்ணுங்கள். சகோதர வழியில் இருக்கிறவங்க, பங்காளிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். மாரல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பு இல்லாமல் இனிமையாக வாழலாம். ஏன்னா எதிர்ப்பு தான் ஒரு மனிதனை முடக்கி போட்டுரும். எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும்.
சரியா? ஒரு காரியத்தை நோக்கி போகிறோம், அங்கே எதிர்ப்பு இல்லை, தடை இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து நல்லபடியாக இருப்போம். ஏன்னா இப்போ தடை வந்து உங்கள் ராசியிலே இருக்குது. ராகு வந்து ஒரு தடையை கொடுக்குற கிரகம், ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கு. அவர் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. வருகிற ஏப்ரல் 26 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஸோ 2025 ஏப்ரல் 26 வரைக்கும் ராகு ராசியில் இருக்கிறாரு. அதுபோக சனி பகவான் சாரி எடுக்கிறதுனால எதிர்ப்புகள் நிறைய கூடும். அதனால் நான் சொல்கிற தெய்வங்களை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கும்பிடுங்க. சரியா? பெருமாள்னா சனிக்கிழமை கும்பிடுங்க, சிவன்னா திங்கக்கிழமை கும்பிடுங்க, மகாலட்சுமினா வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க, முருகப்பெருமானா செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. மற்ற கிரகங்களுக்கும் நான் அந்த கிழமையை சொல்கிறேன். அந்தந்த கிழமைக்குள்ள அந்தந்த கிரகத்துக்குள்ள கிழமையில் கும்பிட்டிங்கன்னா கூடுதல் பவராக இருக்கும், கூடுதல் பலன்களாக இருக்கும். அடுத்து வந்து கடகலக்கணம். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தட்சிணாமூர்த்தியை தான் கும்பிடணும். சரியா? தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, மத குருமாரை கும்பிடுங்க. சத்யஸ்ரீ சாய்பாபா, ரமண மகரிஷி, யோக ராமேஸ்வரத்குமார், வள்ளலார் சுவாமிகள், காஞ்சி மகாபெரியவா, இப்படி சமய மகான்களை கும்பிடலாம். வேலைக்கிழமை கும்பிடலாம். சரியா? சமய சான்றோர்களை வந்து வேலைக்கிழமை கும்பிடலாம். கோயிலுக்கு போய் கும்பிடலாம், வீட்டில் வச்சும் பூஜை பண்ணலாம். சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க சாஸ்தாவை கும்பிடணும், ஐயப்பனை கும்பிடணும், ஐயனாரை கும்பிடலாம், 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம், சனிக்கிழமை கும்பிடணும். அடுத்து கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களும் வந்து ஐயனார், 12ஆம் படி கருப்பசாமி, சாஸ்தா, இப்படி காவல் தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சனிக்கிழமை கும்பிடணும். துலாலக்கணத்தில் பிறந்தவங்களும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும், குரு பகவானை கும்பிடணும், வியாழக்கிழமை கும்பிடணும். இல்லைன்னா சமய சான்றோர்களை கும்பிடலாம், ஆன்மீகவாதிகளை கும்பிடலாம். அடுத்து விருச்சிக லக்கணம் சாஸ்தாத் முருகப்பெருமானை தான் கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை கும்பிடணும். கோயிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் கந்தச கவசம் படிக்கலாம். அடுத்து வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியை தான் கும்பிடணும், வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 கோயிலுக்கு போய் கும்பிடலாம், வீட்டில் இருந்தும் கும்பிடலாம். வீட்டிலேருந்து கும்பிட்றவங்க மகாலட்சுமி படத்தை வச்சு அவளுக்கு வந்து அபிஷேகம் நெய்வேத்தியம் பண்ணணும். மகாலட்சுமி, விநாயகர், உங்கள் குலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால், கற்கண்டு, பால் பாயாசம், இல்லைன்னா வெள்ளை கலர் ஸ்வீட்டு வச்சு பண்ணுங்க. அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக இருக்கும். கோயிலுக்கு போகிறதா இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போங்க. மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை கொடுத்து அவளை வணங்கினீங்கன்னா எதிர்ப்பு குறையும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்க விஷ்ணுவை தான் கும்பிடணும், பெருமாளை தான் கும்பிடணும். சரியா? புதன்கிழமை புதன் உரையில் கும்பிடணும். காலையில் 6 to 7 இல்லைன்னா இரவு 8 to 9 படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். குரங்குகளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கணும். கோயிலில் குரங்குகள் இருக்கும், அதுகளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய தடைகள் விலகும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சக்தியை கும்பிடணும், அம்பாளை கும்பிடணும். சரியா? அம்பாள் கோயிலில் போய் கும்பிடணும், பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலில் கும்பிடணும். தனி சன்னிதி இருந்தால் அம்பாளை கும்பிடலாம், இல்லைனா துர்க்கை காளியம்மனை கூட கும்பிடலாம். கும்பிட்றது வந்து நல்ல அமைப்பு தான். பௌர்ணமி தினத்திலேருந்து கும்பிட்றது மிகச்சிறப்பு. அதுபோல் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். தாய் ஸ்தானம் சித்தி, பெரியம்மா இப்படி சொல்கிறவங்களுக்கு, சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம். சரியா? அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்புகள் குறையும். அடுத்து மீன லக்கணம், சிவனை தான் கும்பிடணும். சரியா? சிவபெருமானை கும்பிடணும், சிவன் கோயிலுக்கு போகணும், தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும், தகப்பன் வழி உறவு முறையில் இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். குலதெய்வத்தையும் கும்பிடலாம். சரியா? மீன லக்கணத்தில் இருக்கவங்க குலசாமியும் கும்பிடலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு குறையும். நான் வந்து இப்போ மீன ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த எதிர்ப்புன்னு உள்ள வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறேன். எதிர்ப்பு, தடைகள், எதிரிகள், போட்டி, பொறாமை இல்லாமல் இருக்கணும்னா இது மாதிரி தெய்வத்தை அந்தந்த கிழமையில் கும்பிடணும். சிவனை கும்பிட்றதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம், திங்கக்கிழமையும் கும்பிடலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். சரியா? திங்கக்கிழமை கும்பிட்றது சிறப்பு. திங்கள் தான் ரொம்ப முக்கியம். சோமவாரம் வந்து சிவனுக்கு உகந்தது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து மீனராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கிழமையோட அந்த வழிபாடு சொல்லியிருக்கிறேன். சார், எனக்கு எந்த லக்கணம் தெரியல சார், நான் மீனராசியில் பிறந்திருக்கிறேன் சார், எனக்கு லக்கணம் தெரியாது, பொதுவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, மீனராசியில் பிறந்தவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்கலாம். சரியா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் யூடியூப்லேயோ ஃபோன்லேயே கேட்கலாம், இல்லைனா டேப் ரெக்கார்டில் கேட்கலாம், வீட்டில் கேட்கலாம், டிவியில் போட்டு கூட கேட்கலாம். அது மனதை வந்து ஒருமைப்படுத்தும். அதுபோக பௌர்ணமி அன்றைக்கி வந்து சத்யநாராயண பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா எதிரில் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். சத்ரு சம்ஹாரம் நடக்கும். சம்ஹாரம் வந்து நல்லபடியாக நடக்கும். எதிரிகளை வென்று நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அதுபோக பச்சை நிறம், நீல நிறம் இந்த ஆடைகளை வந்து தானமாக கொடுக்கலாம் நீங்கள். சரியா? ப்ளூ அண்ட் க்ரீன் இது மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி ஏழை மாணவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம், படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும். எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கைங்க. எதிர்ப்பு இருக்கணும், எதிர்ப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் எல்லா நேரமும் எதிர்ப்பு இருந்துச்சுன்னா நம்மளால்
நகல முடியாது, முட்டுக்கட்டையாக இருக்கும், ஸ்பீடு பிரேக்காக இருக்கும். ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கு 1 2 இருந்தால் நல்லது தான். 10 அடிக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சுன்னா வண்டியை ஓட்டவே முடியாது. அது மாதிரி தான் எதிர்ப்புகள் வந்து தகர்த்து எறியப்படணும். பழைய வழங்கை உடைக்கின்றேன், புதிய உலகம் படைக்கின்றேன். மீன லக்கணக்காரங்களுக்கு வந்து புதிய உலகம் படைக்க போகிறீங்க, புதியதொரு உலகம் செய்வோம். சரியா? எமைப்பொழுதும் சோர்வாக இருக்க மாட்டோம். அது எந்த பொழுதும் வந்து சோர்வு அடையக்கூடாது, விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தாலே பாதி வெற்றி தான். தனித்திரு விழித்திரு. சரியா? இதெல்லாம் வந்து தாரக மந்திரமாக மனதில் வச்சுக்கணும். ஏன்னா நேரங்காலம் வந்து இப்போதைக்கு சரியில்லை. மீனராசிக்கு ஏழரைச்சனியோட தாக்கத்தில் இருக்கிறீங்க. கிரகநிலைகள், ஒரு சில கிரக நிலையங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே முக்கியமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து அவர் வந்து பின்வாசல் வழியே வந்துட்டார், உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அடுத்து உங்கள் வீட்டுக்கு வருவார். சரியா? உங்கள் வீட்டுக்கு வந்து முன்வாசல் வழியாக வெளியே போவார். அதான் சனி பகவானுடைய நேச்சரே அதான். பின்வாசல் வழியாக வருவார், தோட்டத்துக்கு வருவார். அப்புறம் வந்து பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வருவார், வீட்டில் இருப்பார். அப்படியே முன்வாசல் வழியாக முன்னாடி போயிடுவார். இதுதான் அவருடைய சஞ்சாரம். பின்வாசலுங்கிறது 12ஆம் இடம், உங்கள் வீடுங்கிறது ஜென்மராசி. முன்வாசல் வழியாக வெளியே போகிறது வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். முன்வாசல் வழியாக வெளியே போனாலுமே காம்பவுண்ட் வாலில் தான் இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அதுக்கு 2030 ஆயிரும். சரியா? அது வரைக்கும் சில பிரச்சனைகளோடு தான் காரியம் நகலும். மீனராசிக்கு கவனமாக இருந்துக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இது மாதிரி சில எதிர்ப்புகள், தடைகள் வந்து இன்னும் கூடுதலாக முட்டுக்கட்டையாக இருக்கும். அதுக்காக தான் போதி ஜோடத்தில் அப்பப்போ நான் சில பரிகாரங்களும் சில வழிபாட்டுக்கும் சொல்லுவேன். எளிய முறையில் தான் சொல்லுவேன், பெருசாலாம் சொல்ல மாட்டேன். உங்களை செலவழுக்கணும், அங்கே போங்க இங்கே போங்க அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. காசிக்கு போங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்க, குருக்களை பாருங்கள், அதை செய்யுங்க இதை செய்யுங்க, இது எதுவுமே கிடையாது. எல்லாமே நமக்கு கை கட்டிய தூரத்தில் தான் இருக்கணும். எல்லாமே சாமானியப்பட்ட மக்களுக்குமே அந்த சாஸ்திரம் வந்து எளிமையாக இருக்கணும். பரிகார வழிபாடு வந்து எளிமையாக இருக்கணும். அனைவருக்குமே அது வந்து புரியணும், புலப்படணும். அப்படி தான் நான் சொல்லுவேன். இதை மட்டும் செய்யுங்க. சரியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். எளிமையுடன் இருக்கலாம், இனிமையாகவும் இருக்கலாம், நல்லபடியாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு ஒரு எதிர்ப்பில்லாத வாழ்க்கையை கொடுப்பார். போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். தொட்ட காரியம் தொடங்குறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார். தடைகளை மீறி படைகளை பெற்று வெற்றி நடைகளை இன்றைக்கி போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.